ஏய் ஃபர்ஸ்ட் நான் கண்ணை பொத்துறேன்ப்பா. வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு நான் கண்ணை பொத்திக்கிறேன், சரியா? 1 2 3 சொல்லவா இல்லை ஏபிசிடி சொல்லவா? நான் ஏபிசிடியே சொல்கிறேன். 1 2 3 லென்த்தாக போகும், ஏபிசிடி இஜெட்டோட முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணை திரும்பி நின்று பொத்திக்கிறேன். நீங்கள் எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் யாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேனோ அவங்க தான் அடுத்த 2 ரவுண்டு வந்து கண்ணை கட்டி மற்றவங்கள நம்ம ஜாய் வீட்டுக்கு பின்னாடியே போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்பதான் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான். இந்த பக்கம் போ, சீக்கிரம் உள்ள போ. அச்சோ விலகாத, அச்சோ கத்தாங்கடி, கத்தனா அவன் கண்டுபிடிச்சிருவான். போய் கம்மன் உட்காரு. ஏய் கீழே விழுகாத, அப்படியே கம்மன் உட்காரு அமைதியா. அவன் கண்டுபிடிக்கட்டும். அடுத்து சோட்டவும் ஹர்ஷா சாயும் எங்க ஒளிறாங்க நீங்க வந்து பார்ப்போம். மறைஞ்சிருந்து பாரு. அச்சோ என்ன கொடுமை இது. ஜாய் வீட்டுக்கு பின்னாடி நான் ஒளியலான்னு பார்த்தா பப்பியும் ராணி போயிட்டாங்களே. நான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒளியலான்னு உட்காந்து பார்க்குறேன். ஐயோ கண்டிப்பாக ஜாய் கண்டுபிடிச்சிருவான். நம்ம ட்ரெஸ்ஸே வெளியில் தெரிஞ்சிடும். வேற இடம் ஏதாவது கண்டுபிடிக்கணும். இது சரியாக வராது. இங்கே இருந்தால் ஜாய் கண்டுபிடிச்சிருவான். அப்படியே இந்த பக்கம் அடுப்படிக்கு பின்னாடி போய் நம்மன்னு உட்காந்துருவான். ஓகே ரைட்டு, வேற யாரும் இங்கே ஒளிறான்னு பார்ப்போம். ஹர்ஷா இந்த பக்கம் தானே வந்தா, நானும் அவ கூடவே போய் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த ஜாய் கண்ணில் படாமல் போயிடணும். இவன் இன்னுமா ஏபிசிடி சொல்கிறான், என்னன்னே தெரியலையே. WXYZ. எப்பா எல்லாரும் ஒளிஞ்சிட்டீங்களாப்பா? யாராவது ஆமான்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா எல்லாரும் சைலண்டாக உட்காந்துருக்காங்கப்பா. இவங்களை எப்படி வெளில வர வைக்கிறது? வீட்டுக்குள்ளே போய் ஒளியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். யாராச்சும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கட்டும், அப்புறம் இருக்கு. முதல்ல இந்த ட்ரம்முக்கு பின்னாடி தண்ணி தொட்டிலெல்லாம் தேடணும். என்ன ஜாய் நீ மட்டும் நிற்கிற, மற்றவங்களாம் எங்க? விளையாடிட்டு இருக்கீங்களா? சரி என்னமோ பண்ணுங்க. அம்மா பழக்கடைக்கார வர சொல்லியிருக்கேன். அன்னைக்கு மாதிரி கூடையிலையோ தள்ளு வண்டியிலையோ ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வருவார். என்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே. அம்மா உள்ள கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குரல் மட்டும் கொடு. ஃப்ரூட்ஸ்காரர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நிற்க வச்சுட்டு என்னை கூப்பிடு ஜாய், மறந்துடாத. என்னது ஃப்ரூட்ஸா? அப்பா அப்பா, ஆஹா ஆஹா, வழி தெரிந்து விட்டது, வழி தெரிந்து விட்டது. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழி வந்துருச்சு. தம்பி தம்பி, இந்த வீட்டில் இருக்கிற அம்மா என்கிட்ட கிரேப்ஸ் கொண்டு வந்திருந்தா ஒரு குரல் கொடுக்க சொன்னாங்க. நான் கொண்டு வந்துட்டேன். கதவு வேற சாத்திருக்கு. கொஞ்சம் அவங்க வீட்டுக்குள்ள போனேன்னா கிரேப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிடுறியாப்பா? கொஞ்ச நேரம் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். அவங்களுக்காக தான் இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன். அவங்க 2 3 நாளாக என்கிட்ட க்ரீன் கிரேப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்களா. 2 கூடையில் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வேற லீவு வேணும்னு சொல்லியிருந்தாரா, எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லிடுறியாப்பா? இதோ சொல்லிடுறேனா, நல்ல நேரத்துல வந்தீங்க. நம்ம ஆளுங்க கிரேப்ஸ் சாப்பிட்ற பொருள்னா கண்டிப்பா வந்துருவாங்க. இதோ நான் உள்ள போய் சொல்லிட்டு வரேன். ஆஹா, வெயிலுக்கு நல்ல இதமா கிரேப்ஸ் வந்திருக்கு. நான் போய் சோட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இப்ப இந்த கிரேப்ஸ்ல சாம்பிள் பார்க்க போறேன். யாரெல்லாம் விளையாட டிராப் பண்ணிட்டு கிரேப்ஸை சாம்பிள் பார்க்க வர்றீங்க? நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றேன். நல்லா டேஸ்டா இருக்கு இந்த கிரேப்ஸ், சூப்பரா இருக்கு. யாருக்கு வேணும்? வாங்க சீக்கிரம். நமக்கு பழங்கள் தானே முக்கியம். எப்பவுமே நமக்கு சோறு தான் முக்கியம். அண்ணா நீங்க சாம்பிள் எடுங்க, நான் சாப்பிடுறேன். நாங்களும் வந்துட்டோம். நானும் இந்த கிரேப்ஸை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பப்பி ராணி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்களா? கிரேப்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கேம்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தான் இனிமேல் 2 ரவுண்டு ஹைட் அண்ட் சீக் பண்ணி எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். ஜாய் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பரவாயில்ல, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க. நான் போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர்ப்பா. எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க, உடனே இந்த கிரேப்ஸை வாங்கி கழுவி எல்லாரும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. அது சரி பசங்களா, எல்லாரும் சாம்பிள் பாக்குறேன்னு ஆளுக்கு ஒரு கை வச்சிங்கன்னாவே கிரேப்ஸ் முடிஞ்சிட மாட்டீங்க. நல்ல நேரத்துல போய் வீட்டுல இருக்க பெரியவங்களை வர சொல்லுங்க. இல்லைன்னா 2 கூடையும் எடுத்துக்கிட்டு நான் அடுத்த தெருவை பார்த்து போறேன். சாம்பிள் பாக்குறேன்னு எல்லாத்துலயும் முடிச்சிருவீங்க போல இருக்கே. என்ன சொன்ன மாதிரியே க்ரீன் கிரேப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, அதுவும் இத்தனை கூடையில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் சாம்பிள் ஓடிக்கிட்டு இருக்கா? நான் சொல்லவே வேணாம், என் பிள்ளைங்கெல்லாம் வாங்கி அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. பரவாயில்ல, இருக்கிற மொத்தத்தையுமே என்கிட்டயே கொடுத்துட்டு போயிருங்க.
விலையை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் குறைச்சி கொடுக்குறேன் அது இதுன்னு எல்லாம் இந்த கதையெல்லாம் விடாதீங்க சரிங்களா? கூட எவ்வளோ? அங்கேயே 1 கிலோ 80 ரூபா 70 ரூபான்னு தான் விற்கிது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து விலை சொல்கிறீங்களா? என்ன சோட்டு டேஸ்ட்டாக இருக்குது போல், யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, சத்தம் இல்லாமல் கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ம். என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு கிரேப்ஸ் வேணும்னு கேட்டீங்க, அதனாலதான் இந்த 2 நாள்ல கிரேப்ஸ் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தா இப்படி சொல்லிட்டீங்களேம்மா. வியாபாரிகள் எப்பவுமே சொல்லுவோம் தான், ஆனாலும் குழந்தைங்களுக்காக கேக்குறீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு 75 ரூபா கொடுங்கம்மா. அது சரி, இன்னைக்கு நீங்கள் சொல்கிற விலைக்கு வாங்கிக்கிறேன். வெயிலில் வந்திருக்கீங்க, பிள்ளைங்களும் எடுத்து சாப்பிட்டுச்சுங்க. ஆனால் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தரணும். இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க. குழந்தைங்களா கிரேப்ஸ் வாங்கியாச்சு, எடுத்து சாப்பிடுங்க.